மறவாதே. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்களது தாய் தந்தை பெயர் என்று கேட்டால் சொல்வீர்கள். தாத்தா பாட்டி பெயர் சொல்வீர்கள். கொள்ளு தாத்தா பாட்டி பெயர் சொல்வீர்கள். எழு தாத்தா பாட்டி பெயர் சற்று சந்தேகம்தான். தள்ளு தாத்தா பாட்டி பெயர் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் யார் சொல்லி தந்திருக்க வேண்டும்? நமது பெற்றோர்களோ, தாத்தா பாட்டிகளோ, கொள்ளு தாத்தாக்களோ நமக்கு சொல்லி தந்து அதை ஒரு ஏடாக எழுதி வைத்து அல்லது நமது வீட்டில் புகைப்படமாக மாட்டி அதன் கீழ் அவர்களது பெயரை எழுதி வைத்திருந்தால் நிச்சயமாக நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்மை பற்றி தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் அல்லவா? அதே போன்றுதான் ஆண்டவராகிய தேவனை பற்றிய சிந்தனை பரம்பரையாக இருக்க வேண்டும் என்று மோசே இஸ்ராயேல் மக்களுக்கு இன்று வலியுறுத்துவதை காண்கின்றோம். ஒரு காலம் நீங்கள் உங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவனாகிய ஆண்டவரை மறக்கவே கூடாது. அவர் ஒருவரே ஆண்டவர், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பதை பரம்பரையாக நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதை உங்கள் இதயத்திலும் பதிக்க வேண்டும், உங்கள் வீட்டின் நிலைக்காலிலும் பதிக்க வேண்டும், உங்கள் நெற்றியிலும் எழுதி மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கடவுளை பற்றி மறக்க வேண்டாம் என்பதற்காக மோசே இன்று மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளை பற்றி இந்த காலத்தில் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசே சொன்ன அதே கட்டளையைத்தான் பின்பற்ற வேண்டும். என்ன, நெற்றியில் எழுதி மாட்டிக்கொள்வதா? இல்லை. பைபிளை எடுத்து வாசியுங்கள். கடவுள் யார் என்பதை அறிவோம். அவர் செய்த செயல்கள் என்னவென்று அறிவோம். அவர் எவ்வாறு நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து நாம் இந்த அளவிற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை அறிவோம். பைபிள் நம் கையில் இருக்கும் பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அதையும் தாண்டி ஆலயத்திற்கு செல்வோம். அங்கு ஆண்டவராகிய தேவன் நற்கருணை வடிவத்தில் வீற்றிருக்கின்றார். அவரை வாங்கி உண்ணும் பொழுது உண்மையாலுமே நமக்கு மீட்பு வருகின்றது. உணர்ந்து பார்ப்போம். கடவுளை ஒருபோதும் மறவாமல் இருக்க பைபிளை கையில் எடுப்போம். நற்கருணையை வாங்கி உண்போம்.